நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு. மேலையா கை வைக்கிற? ரச்சனா என் போனை பார்த்தேன், காலில இருந்து தேடுறேன், எங்க வச்சிருந்தான்னு தெரியல. ஓ இங்க இருக்கா? குடு. ஏய் எங்க எடுத்து போற? ஏய் எங்க போற? ஏய் பாத்ரூம் குள்ள போற? ஏய் டாய்லெட் கேண்டி போற? என்னடி? ஏய் அந்த போன் ஆல்ரெடி டிஸ்ப்ளே பிரச்சனை. ஏய் ரச்சனா சொல்றது கேளு. தண்ணி வேணா போட விடு ரச்சனா. ரச்சனா போடு ரச்சனா. பாவி என்ன பண்ற? தண்ணியை பிடிச்சவனே. ஐயோ ஏய் மச்சான். ஏய் போடா. என்ன எங்கேயோ ட்ரிப்புக்கு போற போல? ஆமாம் மச்சான், ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. அதான் ஒரு 10 நாள் லீவ் போட்டு ஊர் சுற்றிட்டு வரலான்னு இருக்கேன். சரி எங்க போற? கொல்லிமலை நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க, அதான் ட்ரை பண்ணலான்ட்டு. ஓ கொல்லிமலைக்கு போறியா? ஆமாம் ரக்ஷனா. போறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா திரும்பி வருவியான்னு யோசிச்சுக்கோ. அங்க ஒரு மர்மம் இருக்கு. நீ உயிரோட பார்க்கும்போது அழகா இருக்க, ஆனா பொணமா பார்த்தா அசிங்கமா இருக்க. ரக்ஷனா தேவையில்லாம. நான் உண்மையை தான் சொன்னேன் கிரண். லாஸ்ட் வீக் என் 3 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனாங்க. ராத்திரி 12 மணிக்கு மலையிலிருந்து கீழே வரும்போது லாரி இடித்து பறந்து போய் மரத்தில் மாட்டி செத்து போயிட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தேன், அதான் ஒரு அவேர்னஸ்க்காக சொன்னேன். மச்சான் நான் கிளம்புறேன், கொஞ்சம் வெளியே வரைக்கும் மட்டும் வரியா? ஏய் என்னடா ரக்ஷனா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா? இல்லடா ரீசெண்ட் டேஸ்ல இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா. எங்கேயா கூட்டு போய் காட்டுறா. என்ன ஷூல ஏதோ சிக்குது. என்னடா இது? போடா. ஏய் உனக்கு என் மேலே ஏதாவது கோவமா? உன் மேலே என்னடா கோவம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை காலையிலேருந்து என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறதான். நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ அமைதியாக தூங்கு.